சிலுவையிலே நடந்தவைகளும் சிலுவைக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துடைய மகிமையிலே இனி நடக்க இருப்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நான் காண்கின்ற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் கிருபையுள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டே இருப்பதற்காக தான் இந்த இடத்துல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சிலுவை பாடுகளை முதலாவது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுவின் சிலுவை பாடுகளிலே அவர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துடைய மகிமையிலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. நடந்தவைகளும் இனி நடப்பவைகளையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள் தெரியும். நமக்காக சிலுவையிலே அவர் தியாகமானார். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 58வது வசனத்தில் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லாதவராய் காணப்பட்டாராம். நல்ல கவனிங்க. இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது சிலுவையின் பாடுகளை நினைத்து பார்க்க போகிறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் காரியங்களை இனி நடப்பவைகளை குறித்து நாம் சிந்தித்து பார்த்து இந்த பிரசங்கத்தை உணரப்போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 58வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். அப்படி சொல்லும் பொழுது அவர் பூமியிலே காணப்பட்டார். ஆமென் சொல்லலாமே. அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் அறியும் பொழுது இந்த பூமியில மட்டும்தான் அநேகமாயிரம் கோள்கள் இருந்த போதிலும் அவற்றுக்குள்ளாக மனிதன் இல்லை. இந்த பூமியிலே மனிதன் இருந்தால் இந்த மனிதனுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். அதனால தான் தலை சாய்க்க எனக்கு இடமில்லை என்று சொன்னார். ஆனால் அப்படியே நினைச்சு பாருங்க, தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவர் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒப்புமையா பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை இனி நடப்பதை குறித்து அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியானார். எப்ப தெரியுமா? ஜீவனை விட்ட பிறகு அவர் நமக்கு ஜீவனை வாங்கி கொடுத்தா. அவர் ஜீவனை நமக்கு கொடுத்தபடியினால சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் அவர் மாற்றப்பட்டார். ஆமென் சொல்லலாமே. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானதுனால அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தது. காரணம், பூமி பாவத்தினாலே நிறைந்திருந்தது. அதனால எங்கேயும் போய் அவரால் எதுவும் பண்ண முடியல. எப்போ விடுதலை உண்டானது என்று சொன்னால் சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக விடுதலை உண்டானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் சுதந்திரம் ஆயிட்டோம். நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுதந்திரம் உண்டாகிவிட்டது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அப்படியே மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லாதவர் என்று இந்த லூக்கா 9:58 நாம் வாசித்தோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க வேண்டும்? என்ன நோக்கத்தோடு சொல்ல வேண்டும்? அருமையானவர்களே, எல்லா மனுஷரும் பாவத்திலும் சாபத்திலும் அகப்பட்டிருந்தபடியினாலே பூமியானது சபிக்கப்பட்டிருந்தது. பூமியிலே எங்கு பார்த்தாலும் பிசாசின் கிரியைகள் இருந்தது. எனவேதான் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லாமல் இருந்தது. ஆகையினாலே எல்லோரையும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்த, நமக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்த, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் சுதந்திரவாளியானார். எப்பொழுது தெரியுமா? அவர் ஜீவன் கொடுத்த பிறகுதான். இயேசு கிறிஸ்துடைய மகிமை இனி நடப்பது என்ன அப்படின்னா, அவர் சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். அண்ட சராசரங்கள், எல்லா கோள்கள், பலவிதமான கோள்கள் எல்லாருக்கும் சுதந்திரவாளியார்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டானது கிடையாது. இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
பாவத்தை நமக்காக மன்னிக்கும்படியாக தான் வந்தார். பாவம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக இருந்து உருவாகி பூமிக்குள்ளாக வந்தது. பூமியில் இருக்க மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக, அவரை நாம் தரிசிக்கும்படியாக, இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கும்படியாக தம்முடைய ஜீவனை விட்டு அதை விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே அந்த விசுவாசத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய காரணத்தையும் வைத்துவிட்டு பொழுது பரலோகத்தில் போய் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்போ பாடுகள் படும் பொழுது அதற்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? பாடுபடுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு கோலை எடுத்து அடிக்கிறான். பெரிய கோலை எடுத்து என்ன பண்ண, அவருடைய சிரசின் மேலே அடிக்கிறான், தலையின் மேலே என்ன பண்ண அடிக்கிறான். அதை வாசிக்கலாம். முதலாவது மார்க் 15:19. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சிரசின் மேல் அடி வாங்கினவர் தான், ஆனால் இருப்பு கோலால் நம்மளை ஆளுகை செய்யக்கூடியவர் என்பதை அடுத்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது மார்க் 15:19 நாம் வாசிக்கலாம். அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். நன்றாக கவனிங்க. அவரை அடித்தார்களா இல்லையா? சிரசின் மேலே தாரி துப்பினார்களா இல்லையா? முழங்கால் படியிட்டு அவரை ராஜா என்று கேலி பண்ணதை நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 27:30 இதை போல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க போகிறோம். சிரசின் கோலால் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள். ஏன்னா அவர் ராஜா என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே மனிதர்கள், அந்த யூதர்கள் இணங்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, அவரை நொம்பையும் கொடுமைப்படுத்தினார்கள். மத்தேயு 27:30 அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அந்த கோலை எடுத்து சிரசிலே அடித்தார்கள். அருமையானவர்களே, நீங்க கர்த்தருக்காக அடி வாங்கியிருக்கீங்களா? இயேசு மகாராஜா கீழே இறங்கி வந்து அவர் நமக்காக அடிபட்டார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமமுடையவர் நமக்காக அடிபட்டார். அப்படிப்பட்ட தாழ்மை நமக்குள்ளாக இன்னும் காணப்பட வேண்டும். அந்த தாழ்மையிலே நாம் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 19:15 நாம் பார்க்க முடியும். நீங்க தாழ்மைப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற தேவனிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை இனி நடப்பது என்ன அப்படின்னா, இருப்பு கோலால் நம்மளை ஆளுகை செய்வதற்கு முன்னாடி நம்ம போய் அமர்ந்து உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:15. அருமையானவர்களை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய பக்கத்தை இப்பொழுது கூறிக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 352, வெளிப்படுத்தின விசேஷம் 19:15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவர். நம்மை தான் ஆளுகை செய்ய போகிறார். நம்மை தான் ஆளுகையும் செய்து கொண்டிருக்கிறார். முகமுகமாய் அவரை ஒரு நாள் தரிசிக்க போகிறோம். அவரோடு கூட இணைந்து வாழப் போகிறோம். எனவே ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து ஜனங்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து ஜனங்களே பாடுங்கள். ஆண்டவர் தான் ஆளுகை செய்ய முடியும். காரி துப்பினார்கள், சிரசிலே கோல்களை வைத்து அடித்தார்கள், முழங்கால் போட்டு அப்படியே வேணுமனிக்கே ராஜா நீதான் அப்படின்னு ஏளனம் செய்தார்கள். ஆனால் கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்தார். எழுந்த பிறகு யாரெல்லாம் அடித்தார்களோ அவர்களையும் ஆளுகை செய்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை துன்பப்படுத்தினார்களோ அவர்களையும் ஆளுகை செய்கிறார். இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு சபையிலே உட்கார்ந்திருக்க பாருங்க,
நம்மளையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசித்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய இரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. அவராலே நாம் பிழைத்திருக்கிறோம், அவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே நாம் பிழைத்திருக்கிறோம். எனவே அவர் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அரசாளும் தெய்வம், அல்லேலூயா, அரசாளும் தெய்வம் நீரே. அரசாளுகிற தெய்வம், ஆளுகை செய்கிற தேவன். அந்த ஆளுகை முக்கியமானது. ஆதாம் ஆளுகையை இழந்தான். பிற்பாடு வந்த இயேசு கிறிஸ்து ஆளுகையை நமக்கு கொடுத்தார். அதன் பிறகு அவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் ஆள பிறந்தவர்கள். நான் ஆள பிறந்தவன். எதை தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ளவைகளை ஆள பிறந்தவன். ஆண்டவர் சொல்கிறார், அந்த உலகத்தை கலக்குங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். ஏன்னா உலகத்தை கலக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. எனவே சிலுவைக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து விடுங்கள். சிலுவை சுமப்பதற்கு நீங்கள் ஆவல் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் ஆளுகை செய்யலாம். இயேசு சிலுவையை சுமந்தார். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர். நீங்க இந்த பூமியிலே சிலுவையை சுமந்தால் இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நீங்கள் ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தின் பிசாசை நீங்கள் ஆளுகை செய்வதற்காக தான் இந்த சபையிலே நீங்கள் கூடியிருக்கிறீங்க. முதல் அதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே சிரசின் கோலால் அடிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, ஆனால் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவர் அவர்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். மூன்றாவதாக சிலுவை பாடுகளிலே நடந்தவை என்ன அப்படின்னா, முள்முடியை அணிவித்தார்கள். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 29 வசனம். அதன் பிறகு யோவான் 19 அதிகாரம் 15 வசனம். இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு 27 அதிகாரம் 29 வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி அவர்கள் கொடுமை செய்தார்கள். முள்முடியை அணிவித்தார்கள். ஏன் என்று சொன்னால் அவர் ராஜா என்பதை அவர் மறக்கவில்லை. எல்லோருக்கும் முன்னாடி நான் தான் ராஜா என்று சொன்னார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் எல்லோருக்கும் அது வியப்பாய் இருந்தது. உலகத்தின் ராஜாக்கள் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா என்பதை மறந்து போனார்கள். எனவே கிரீடத்தை, முள் கிரீடத்தை சூட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை போல அந்த தாழ்மையை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். இதை தாங்கி கொண்டிருப்போமானால் பொற்கிரீடத்தை ஆண்டவர் சூட்டுவார். ஏனா அவர் பொற்கிரீடம் சூட்டப்பட்டவர். அல்லேலூயா. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து, பொற்கிரீடம் சூடப்பட்ட அந்த தலையை பாருங்கள். ஒன்று, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டா? முள்முடி சூட்டப்பட்டா. அதை நான் பொற்கிரீடமாகவே பார்க்கிறேன். ஏன்னா அவர் ராஜாதி ராஜாதான். ஆமென் சொல்லலாமே. யோவான் 19:15 கூட முள்முடியை அணிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் இருந்தா, ஆனால் எள்ளி நகையாக இடப்பட்டவர் தான். இந்த பூமியிலே இன்னும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக பேர். இன்னும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட பாவத்து நிமித்தமாக முட்கிரீடம் சூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். யோவான் 19 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 19:15 வாசிக்கலாம். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி. திரும்பவும் வாசிங்க. யோவான் 19 அதிகாரம் 2 வசனம். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி.
எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல முள்முடியை அணிவித்தார்கள். யோவான் 19:15 2ஆம் வசனத்துல இருக்கு. என்ன பண்ணினார்களாம்? முள்முடியை அணிவித்தார்களாம். அருமையானவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு தலையில முள்முடியை சூட்டனா நீ உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு முள்ளு குத்துனாலே தாங்க முடியல. முள்ளினாலே ஒரு பெரிய கிரீடத்தை செஞ்சு தலையில் மாற்றினா அது மூளைக்குள்ளே போகும், நரம்புக்குள்ளே போகும், உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பாட்டாக என்ன போனால் போகும். தலைப்பகுதி முக்கியமானது. அப்போ எவ்வளவு வேதனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்திருப்பார். அருமையானவரே, பரலோகத்திலே பொற்கிரீடம் சூட்டப்பட்ட அவர்தான் சிலுவையிலே இந்த முள்முடி கிரீடத்தை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். இப்பொழுது பரலோகத்திலே ஆண்டவர் எப்படி இருக்கிறனா? பொற்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த தலையை நான் பார்ப்பேன். அவரோடு கூட நானும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு காணப்படுவேன். அல்லேலூயா சொல்லலாமே. வாடாத கிரீடம், மங்காத கிரீடம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். மகிமையின் கிரீடத்தை தருகிறார். ஆண்டவராகிய தேவன் தருகிற கிரீடம் முக்கியமானது. அந்த கிரீடத்தை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதற்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது முக்கியமான வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். பொற்கிரீடம் உடையவர், சிரசின் மேலே உடையவர். எல்லாம் கரங்களை தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை நீங்க பார்க்க போறீங்க. அவர் குதிரையின் மேல், வெண்மையான குதிரையின் மேல வரப்போகிறார். யோவான் கண்ட தரிசனத்தை போல நீங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் வரப்போகிறார். அவரை நாம் தரிசிக்கக்கூடியவர்களாய் காண முடியும். அவரை போற்றி புகழ முடியும். அவரை நீங்கள் ஆராதிக்க முடியும். அவரையே நீங்கள் ராஜாதி ராஜாவாய் அனுபவிக்க முடியும். அருமையானவர்களே, பொற்கிரீடத்தை அணிந்தவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பொற்கிரீடத்தை பிதாவாகிய தேவன் என்ன கொடுத்தா? பொற்கிரீடம் எப்படி உண்டானது? அவர் இங்கே தன்னை தாழ்த்தி சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனால பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் மாறினார். இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தருக்குள்ளாக வாழும் பொழுது சஞ்சலங்களும் தவிப்புகளும் இருக்கலாம். ஆனால் சஞ்சலம் தவிப்புகளும் விலகி போகும், சமாதானம் உண்டாகும், பொற்கிரீடம் உங்களுக்கு உண்டாகும். உங்களை யாரெல்லாம் குத்துகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் வதைக்கிறார்களோ, உங்களை யாரெல்லாம் நிந்தித்து அவமானப்படுத்தி தூசணமான வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அதாவது கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களுக்கு, அவர்களுக்கு எல்லாம் பொற்கிரீடமானது கர்த்தர் தருகிறார், அவர் சூட்டுகிறார். அல்லேலூயா. 4வதாக, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிவப்பாய் உடை தரிக்கப்பட்டார். அவர் இரத்த கலர்ல சிவப்பா மாறிடுச்சு உடம்பு பூராமே. அல்லேலூயா. உடம்பெல்லாம் சிவப்பா மாறிடுச்சு, காரணம் ரத்தம். சிவப்பு உடை என்ன தரிக்கப்பட்டதை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின விசேஷம், சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இதோ இந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு? சிவப்பு அங்கியை தரித்தவராய் வந்தாரா? சிவப்பு அங்கியை தரித்தவராய் அவர் வெளியே வந்தார். இரத்த கலரும் தெரியாது. அந்த சிவப்பு உடைய என்ன பண்ண அணிவித்திருக்காரு. சிவப்பு கலர் இல்லை, ரத்தம் பட்டாலும் ஒன்றுமே தெரியாது. அது ட்ரெஸ்ஸா ரத்தமா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ண இருந்தது. அப்படி முழு ஜீவனில் இருக்கிற இரத்தமானது இந்த சிவப்பு அங்கியிலே பட்டு அடிக்க அடிக்க அதுவும் என்ன பண்ணா கிழிக்கப்பட்டது. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருப்பார்.
யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. நீங்கள் பரலோகத்திலே பார்க்கும் பொழுது அவர் நமக்கு காமிக்கும் பொழுது எப்படி காமிப்பார் தெரியுமா? தோமாவுக்கு கைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். விலா எலும்பு என்னப்பனா காமித்தார். அல்லேலூயா. விலா எலும்பு என்னப்பனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காமித்தார். ஈட்டி குட்டப்பட்ட அந்த இடத்தை என்னப்பனா காமிச்சார். சந்தேகத்தோடு இருந்தார்கள். இப்போ நம்ம பரலோகத்தில் போய் பார்க்கும்போது இயேசு எப்படி இருப்பார்? இயேசு எப்படி இருப்பார்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது தெரியும். சிவப்பு உடை தரிக்கப்பட்டவர் தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்த வஸ்திரத்தை தரித்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் தருகிற வஸ்திரமானது வெண்மையாய் இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இரத்தத்தை உடையவர்கள் நாம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குடிக்கக்கூடியவர்கள் தான் நாம். இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை, அவருடைய சதையை சாப்பிடக்கூடியவர்கள் தான் நாம். ஏன்னா அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. அதே போலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திருப்பா. நாமும் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவரை போல மகிமையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர் பின்னே செல்வதற்கு ஆவல் உள்ளவர்களாய் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை அணிந்திருக்கும் போது ஒரு பெண்ணானவள் அந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுது பல வருஷமாய் வியாதி, அவள் கடன்பட்டு போனாள். ஆஸ்திகள் எல்லாம் யாருக்கிட்டே கொண்டு போய் செலவு பண்ணால்? டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணால். எங்க போறதுன்னு தெரியல. ஒரு வல்லமை புறப்பட்டது. எதுக்குள்ளாக இருந்து புறப்பட்டது? அவருடைய வஸ்திரத்திலிருந்து, அவருடைய தொங்கல் ஆடையிலிருந்து உண்டானது. அருமையானவர்களே, நீ விசுவாசத்தோடு தொடுவீர் என்றால் அற்புதம் உண்டு. விசுவாசத்தோடு தொடாவிட்டால், அந்த போர்ச்சவர்கள் விசுவாசத்தோடு இல்லை, அவர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை. அந்த மகிமையின் வஸ்திரம், அந்த வெண் வஸ்திரம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிவப்பு வஸ்திரத்தை ஆண்டவர் தோய்க்கப்பட்ட நிலைமையில் அவர் போட்டிருக்கிறார். அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுவே நமக்கு ஆறுதல், அதுவே நமக்கு ஜீவன், அதுவே நமக்கு புதுபலன், அதுவே நமக்கு நித்தியானந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அதை அனுபவிப்பதற்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. ஆதாம் ஏவாள் போட்டிருந்த ட்ரெஸ் நமக்கு வேணாம். அது நித்திய ஜீவனை கொடுக்கவில்லை. தற்காலிகமாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு ஆடையை கொடுத்தார். அது நிரந்தரம் இல்லை. இப்ப இந்த மகிமையின் வஸ்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருப்பார். சிவப்பு உடை தரிக்கப்பட்டவர் தான் இப்ப இரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருப்பார். எல்லாம் கரங்களை தட்டலாமா? ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் வஸ்திரத்தை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஜீவன் கொடுத்தவருடைய வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ளுவோம். அடுத்ததாக 5வது, கொடிய போர்ச்சவர்கள் முழங்கால் படியிட்டு கேலி செய்தார்கள். என்ன பண்ணார்களாம்? முழங்கால் படியிட்டு கேலி செய்தார்கள். இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆராய்த்து கொண்டிருக்கிறோம் அவரை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்ற நாளிலே கடவுள் என்று தெரியாதனால முழங்கால் படியிட்டு கேலி செய்தார்கள். அறியாமையினாலே இருந்தார்கள். நாமும் அறியாமையினாலே இறந்துவிடக்கூடாது. வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். மார்க் 15:19. அதனைத் தொடர்ந்து மத்தேயு 27:29 வாசிக்க போகிறோம். மார்க் 15:19 இப்பொழுது எடுத்துக்கொண்டீர்களா? வாசிக்கலாமா? அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படி அவரை வணங்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மார்க் 15:19. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை முழங்கால் படியிட்டு போர்ச்சவர்கள், கொடிய போர்ச்சவர்கள்
கேலி செய்தார்கள், நையாண்டி பண்ணினார்கள். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் நையாண்டி பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. உங்கள் இயேசு கிறிஸ்து 3 ஆணியில் செத்து போயிட்டாரு, அவர் செத்த நிலமையில தான் இருக்கிறாருன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்கிறான், பிஜேபிக்காரன்னு சொல்கிறான், ஆண்டவரை அறியாத பெரியார் கொள்கையில் உடையவும் சொல்கிறான். அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது உண்மை. கொடுமையாய் இன்னைக்கும் இப்படிப்பட்டவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், மூடத்தனத்தில் உள்ளவர்கள் நம்முடைய இயேசு இறந்து போனதாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. யூதருடைய ராஜா வாழ்க என்று முழங்கால் படியிட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். நீங்களும் பரியாசம் பண்றீங்களா? ஒரு சில நேரத்தில் நம்மளே நாமளே அறியாமல் பரியாசம் பண்ணுகிறோம். முள்மூடி எனக்காக, இரத்தமெல்லாம் எனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாய் வாழ்ந்து விடு. பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாய் வாழு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கிறாய். அவருடைய இரத்தத்தை பாருங்க. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் இரத்தம் ஒழுகுகிறது. ஆண்டவருடைய ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி உங்க முழங்கால் படியிட்டு கேலி பண்றாங்க, நையாண்டி பண்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்படியே நீங்க பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய மகிமை இனி நடக்க போறது என்ன அப்படின்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். பிலிப்பியர் 2 அதனுடைய 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கிறவர்களுக்கு நன்றி. கர்த்தரை இன்னும் மகிமையாய் கம்பீரமாய் அவரை முழங்கால் படியிட்டு வணங்குங்க, ஆராதிங்க, துதிங்க, பைபிளை வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். பரலோகத்திலையும் வானம் என்று சொல்லும் பொழுது அது ஹெவன். பரலோகத்திலும் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிடக்கூடியவர்கள். நீங்களும் முழங்கால் படியிடக்கூடியவர்கள். இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். ஏன்னா இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. முழங்காலை முடக்கிடும் நாமம், முழங்காலை முடக்கிடும் நாமம் இயேசுவின் நாமமாயிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 5வது பாயிண்டை நான் பார்க்கும் பொழுது, முழங்கால் படியிட்டு போர்ச்சேவர்கள் யாவரும் கொடித விதமாய் அவர்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறவர்கள், பூலோகத்தில் இருக்கிறவர்கள், அதாவது இந்த பூமியில் இருக்கிறவர்கள் யாவருடைய முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும். யாவும் முடங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். யார் நமக்காக ஜீவனை கொடுக்க முடியாது, அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். 6வதாக சிலுவையின் பாடுகளை நினைத்து பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, இவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டன. கைகளிலே என்ன இருந்தது? ஆணிகள் இருந்தது. 2 கையையும் கட்டி ஆணிய இந்த இடத்துல என்ன பண்ண அடித்தார்கள். இதுக்கு பேர் என்ன? மணிக்கட்டு. இந்த மணிக்கட்டிலே அடித்தார்கள். இங்கே அடித்தா கிழிஞ்சிட்டு போயிடும். சதையெல்லாம் என்ன பண்ண கிழிச்சிட்டு வெளியில் வந்துடும். மணிக்கட்டில் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அருமையானவர்களே, இது முக்கியமான வசனம். வாசிக்கலாம். யோவான் 20:25. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே
என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அருமையானவர்களே, இன்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில காயம் உடையவராக இருக்கிறாரா? கையில காயம் இருக்குதா இயேசு கிறிஸ்துவுக்கு? கிடையாது. இந்த மதுரை வாடிப்பட்டி கோயிலில் இயேசு பிறந்ததுக்கு ஒரு சின்ன கண்ணாடியாக செஞ்சு இயேசு பிறந்து விட்டார்னு சொல்லி காலங்காலமாக இப்பயும் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு சின்னதாக ஒரு குழந்தையை செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாகவே இருக்கிறாரா? இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காயங்களோடு இருக்கிறாரா? அவர் காமிப்பார். எனக்கு காயங்கள் பட்ட இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படிங்கிறதே காமிப்பார். ஆனால் அவர் இன்னும் காயங்களோடு இல்லை. அவர் இப்போ கையில் என்னன்னா அருவாளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார், கத்தியை பிடிச்சிக்கிட்டு இருக்கார், பட்டயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பு கொடுக்கறது ரெடியாக இருக்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டிருந்தன. எல்லோரும் பார்த்து நையாண்டி பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. யார்? போர்ச்சவர்கள், சீசர்கள்லாம் இந்த காட்சியை பார்த்த விட்டு என்ன பண்ண ஓடிட்டாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்தா. நல்ல கவனிங்க, நம்ம அதிகமாய் பார்க்கறது என்ன தெரியுமா? யோவானை குறித்து அதிகமாய் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை மரணத்தின் போது அருகில் இருந்த ஒரே சீசன் யாரு? அன்பின் சீசன் யோவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சீசன் சுவிசேஷத்தை எழுதினா விசேஷத்தை எழுதி வச்சிருக்கார். அவர் சொன்ன காரியங்களை மாத்திரமே இப்பொழுது நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தான் இப்போ வாசித்தோம். யோவான் 20:25 அப்படியே கைகளின் ஆணிகள் கடாவப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி. ஆனால் இவரே தான் எழுதி வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 நம்ம வாசிக்கலாம். யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். கரங்கள் கருக்கான அரிவாளை பிடித்திருக்கிறது என்று எழுதி இருக்கிறார். ஏன் தெரியுமா? கருக்கான பட்டயம் உடையவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கையில ஆணிகளை ஏற்றுக்கொண்டவர். ஒழுங்கா இல்லைனா, ஜீவனுக்குள்ளாக இல்லைனா மரணத்துக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், எப்பயுமே மரணத்துக்குள்ளோடு இருப்பீர்கள் என்றால், அந்த மரணத்தோடு இருக்கிற ஆள் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போதைக்கு அவர் சொல்லலை, சான்ஸ் அதிகமாய் கொடுத்து கொண்டிருக்காரு. என் பிள்ளைகள் இன்னும் என்கிட்ட வரட்டும், ரட்சிக்கப்படாத அநேக பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வரட்டும் அப்படின்னு. ஏன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, இல்லை என்றால் கடைசி நிமிடத்திலாவது என்ன பண்ண, உனக்கு நான் சான்ஸ் தரேன், நீ தான் கடைசி நிமிடம், இந்த நிமிடத்தில் மனம் திரும்பிக்க, இல்லைன்னா உனக்கு நியாய தீர்ப்பு நாளில் நான் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 ஏற்கனவே வாசித்த ஒரு வசனம் தான், வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்கான அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அவருடைய கரங்களிலே கருக்கான பட்டயத்தை, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கருக்குள்ள அரிவாளை. அரிவாளை பத்திரிகையில் பெரிய அருவா, ரிச் அருவா. அல்லேலூயா. அருவாளை வச்சிருக்கிறவ உக்காந்து இருக்கிறாராம், அதை பிடித்து கொண்டு. ஏன் இந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை உணர்த்தும் விதமாய். இயேசு கிறிஸ்து எப்பயுமே அப்படியே சிலுவையில் மீண்டும் மீண்டும் அறைவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கவில்லை. ஒரே தடவை நமக்காக பலியானார். அடுத்து ஒரே தடவை தான் நியாய தீர்ப்பு. 7 வாழ்க்கையெல்லாம் கிடையாது, ஒரு வாழ்க்கை. அது உன்னதமான வாழ்க்கை, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. வாழும்போதே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கர்த்தருக்கு முன்பாக வாழுங்கள். கருக்குள்ள பட்டயம் அந்த அருவாளை வச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவருக்கு முன்னாடி ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஒருத்தன் அருவாளை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு ஊருக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடியும் நாக்கை கடிச்சுக்கிட்டு நல்ல என்ன பண்ண கண்ணை உருட்டி வச்சுக்கிட்டு அருவாளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண இருக்கிறேன். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் கீழே விழப்பட்ட பிசாசின் மனிதர்கள். அருமையானவர்களே, முன்னோர்கள்
பெரிய பெரிய வீரர்களாக இருப்பார்கள், அவர்களை காவல் தெய்வமாக அந்தந்த ஊரில் வச்சுட்டான். தங்களுடைய தாயோ தங்களுடைய தகப்பனோ அப்படிப்பட்ட நபர்களை என்னன்னா அருவாளை கையில் வச்சுக்கிட்டு உட்கார வச்சுட்டான். நமக்கு தாயின் தகப்பனும் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லலாமே. நாம் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியவர். எனவே இங்கே விழப்பட்ட சத்துரு நானும் கடவுள் போல அப்படின்னு பெரிய வீச்செருவாளை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவனை விழ தள்ளி விட்டு தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் ஜீவனை கொடுத்ததே நமக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக தான். அருமையானவர்களே, சத்தியம் என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாய் இருக்கணும், கையிலே பட்டயத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்த பட்டயம் என்ன பட்டயம்? ஆவிக்குரிய பட்டயத்தை உடையவர்களாய் நாம் தான் இருக்கணும். ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பிசாசை வீழ்த்துவதற்காக நமக்கும் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கையில் பட்டயம் இருக்குது, வாள் இருக்கு. நம்ம கையிலையும் பட்டயம் வாள் இருக்கு, பிசாசு கையிலையும் பட்டயம் வாள் இருக்கு. அவர் என்னன்னா, நீ ஜெயிச்சுட்டு வான்னு அந்த பட்டயத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம ஜெயிச்சுட்டு போய் பரலோகத்தில் அவருக்கு முன்னாடி சரண்டராகி பரலோகத்தில் இன்பத்தை அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் நம்ம கையில அருவாளை கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரிய அருவாள் கிடையாது, ஆவிக்குரிய அருவாள் தான். ஆவியின் பட்டயம் அதுக்கு பேரு. ஆமென். அடுத்து 7வதாக இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையின் பாடுகளிலே அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாமல் இருந்தது. விரும்பப்படத்தக்க ரூபமே இல்லை. இதை எங்க வாசிக்க முடியும்? தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணப்பட்டார்? அசட்டை பண்ணப்பட்டவரும். அருமையானவர்களே, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53 2ஆம் வசனம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடையப்படும் பொழுது கொடூரமாக அவரை கொலை செய்திருக்கிறார்கள். கொடூர கொலை. சிலுவையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பிசாசு அவன் காத்து கொண்டே இருந்தான். இவரை எப்படியாவது சாகடிச்சிடணும்னு சொல்லி பயங்கர சதி திட்டங்களோடு கொடூரமாய் தான் கொலை செய்தார்கள். அதனால தான் விரும்பப்படத்தக்க ரூபமே இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா எல்லா இரத்தத்தையும் சிந்தி விட்டா. முட்கிரீடம் சூட்டிட்டாங்க, மூஞ்சியிலே குத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா எனக்காக ஜீவனை தந்த இயேசுவை நான் ஒருபோதும் மீண்டும் மீண்டும் பாவத்தினாலே கொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அவர் அழகுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் அழகான பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அவரை அழகுபடுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய முகம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்படின்னு பாடுறோம். ஆனால் சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த முள்ளு வந்து கண்ணு வழியாக என்ன பண்ண வெளியில் வந்திருக்கும். அருமையானவர்களே, அப்படி அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் நமக்காக மரித்த தேவன் நம்ம மேலே தான் பாசம் வச்சிருக்காரு, நேசம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. பிசாசு ஒருபோதும் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவன் அவன் கிடையாது, அவன் நடிகன். அருமையானவர்களே, இதற்கு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெண்மையும் சிவப்புமானவர் 16,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 அப்படின்னு இங்கே பார்க்கும்போது 10,000 பேர்களில் சிறந்தவர். அருமையானவர்களே, நீங்கள் வாசியுங்கள். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசர் எப்படிப்பட்டவர்? வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். தேவாவியாய் பெற்றிருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவரை போல அழகான கடவுள் யாரும் இல்லை.
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் அன்பு இரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா. அவர் நம்மோடு இருக்கக்கூடிய இம்மானுவேலர், பாசத்தின் எல்லையை உடையவர். அதற்காக தான் ஜீவனை கொடுத்தார். அவருடைய முகம் அழகும் இல்லாமல், சௌந்தரியம் இல்லாமல், அவருடைய ரூபம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது சிலுவையிலே பார்க்கும் பொழுது. இன்னைக்கு அநேக பேர் அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாடுபட்ட சிறுவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி செத்துட்டியே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அவர் அழகானவர். அவருடைய முகம் எப்படி இருந்தது அப்படின்னா, வெண்மையும் உடையது, சிவப்புமானவர். என்னேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேருங்களில் சிறந்தவர். அப்படி பார்த்தா அப்படியே லவ் பண்ணிடலாம். அல்லேலூயா சொல்லாம அப்படி பார்த்தோம்னா அவர் அப்படியே என்ன பண்ணா, லவ் பண்ணத்தக்க ரூபம் உடையவர். அல்லேலூயா. கவர்ந்து இழுக்கக்கூடியவர், கவர்ச்சி நாயகன், என் கண்களில் நிறைந்திருக்கக்கூடியவர். ஆமென் சொல்லலாமே. அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாடுபட்ட சிறுவத்தையே பார்த்து பயந்து போய் உட்காந்துருக்கீங்களா? கோழைத்தனமா? கிடையாது. அவர் நமக்காக மரித்தது உண்மை. அவரிடத்துல நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னா, நீ அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் இருந்தாய், அதே போல நானும் இருக்கிறேன் என்று நமக்காக ஜீவனை கொடுத்து, என்னை போல அழகுள்ளவளாய் நீ மாறு, என்னை போல அழகுள்ளவளாய் நீ மாறு என்று சொல்லி நமக்கு ஒரு மாதிரியை காமித்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாயலாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரூபத்தின்படியே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் அழகானவர்கள். கர்த்தருக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ளாக நல்ல அழகா இருக்கிறேன். ஆமென். உங்களை யாராவது அழகு இல்லைன்னு யாராவது சொல்றாங்களா? ஏத்துக்காதீங்க. அல்லேலூயா. உங்களை போல அழகானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நீங்க தான். உங்களை போல அழகானவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. ஏன்னா இயேசுவை உடையவர்கள். நீங்கள்லாம் யாரு? இயேசுவை தரித்திருக்கிறவர்கள். இயேசு இல்லாதவன் பாருங்க, பார்க்கறதுக்கு வெண்மையா இருப்பான். நடிகர் நடிகையெல்லாம் பாருங்க, 10 தடவை என்ன பண்ண பவுடர் போடுவாங்க, 100 தடவை டை அடிப்பாங்க. அருமையானவர்களே, இப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்து பிசாசானவன் நிற்கிறான். நாமளும் வெளி தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளான தோற்றம், அழகான தோற்றம். அல்லேலூயா. உன் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார். வெண்மையும் சிவப்புமான தேவன் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவளே, பிரியமானவளே என்று அழைக்கிறார். என் ரூபவதியே என்று அழைக்கிறார். மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டிய சபையை பார்த்து, என் ரூபவதியே, எனக்கு என் பிரியமே என்று சொல்லி செல்லமா அழைக்கிறாரு. அல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 8வது காரியம், இந்த காரியம் கடைசியா நான் சொல்லி இந்த பாயிண்டை முடிக்க விரும்புகிறேன். தமது ஆவியை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்தகாரம் சூழ்ந்தது, இருள் அங்கே கவிக்கொண்டது, அங்கே எல்லோருக்கும் பயம் உண்டானது, இடி முழக்கங்கள் உண்டானது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் அனைத்து ஒரு சில நட்சத்திரங்கள் விழுந்து போனதாம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவைகளுக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. வாசிக்கலாம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, இருட்டு அங்கே உண்டாயிருச்சு, சூரியன் தன்னுடைய ஒளியை கொடுக்கவில்லை, அங்கே நிலநடுக்கம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, குஷ்டரோகிகள் யார் என்ன பண்ண வர முடியாது மேலே. குஷ்டரோகிகள் யாவரும் என்ன பண்ணால் மலைக்கும் கீழாக, அந்த கொல்கதா மலைக்கும் கீழாக, மண்டை ஓடி எனப்பட்ட இடத்துக்கும் கீழாக, ஐயோ என் இயேசு எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்தாரே, நோயிலிருந்து விடுதலை ஆக்கினாரே என்று சொல்லி அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. 10 குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அடுத்து 2 குஷ்டரோகிகள், அடுத்து 1 குஷ்டரோகிகள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். அந்த குஷ்டரோகிகளுடைய கூட்டங்கள் எல்லாம் கீழே நிற்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு தொண்டை ஜீவனை விட்டாலும் மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த தண்ணி அப்படியே கீழே புறப்பட்டு போனது. அப்படி ரத்தமும் கலந்து அந்த தண்ணியிலே ஓட ஆரம்பித்தது. கீழே இருக்க குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. மரித்தும் ஜீவன் உடையவர்களாய் மாற்றினவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மரித்தார், ஆனால் ஜீவன் அவருக்குள்ளே இருந்தது. அந்த ஜீவன் ரத்தமாய் புறப்பட்டு குஷ்டரோகிகள் இருந்த இடத்தை தொட்ட விட்டியுமே, காலில் பட்ட விட்டியுமே அவர்களுக்கு சுகம் உண்டாகி அவர்கள் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. அல்லேலூயா. எனக்காக அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, அதே தேவன் தான் இப்பொழுது சதாகாலமும் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பதை நம்மளால் உணர முடியும். வாசிக்கலாமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நமக்காக ஆவியை ஒப்பு கொடுத்தா, நமக்காக ஜீவனையே தந்தா. அவர் தான் சொல்லுகிறார், மரித்த நிலைமையில நான் இல்லை, இப்ப சதா காலங்களிலும். அந்த வார்த்தை முக்கியமானது. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். யாரும் கொலை செய்ய முடியாது. இனிமேல் அவரை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அசைச்சிக்க முடியாது. பிசாசானவன் செத்து போயிட்டான். கடைசி நாளில் கர்த்தராகிய தேவன் தீர்ப்பை கொடுத்து முற்றிலுமாக அந்தகாரத்திலே தள்ளுவா, அக்கினி கடலிலே பிசாசானவனை தள்ளுவா. பிசாசின் மனிதர்களும் அப்படிதான், அங்கேதான் போவார்கள். நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவியிலே உயிரடைந்திருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் சதா காலமும் அவரோடு கூட நிலைத்திருப்போம். எல்லாம் எழுந்திருப்போமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. நான் காண்கின்ற தேவனை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். நான் காண்கின்ற தேவன் நடந்தவைகள் சிலுவையின் பாடுகளிலே எப்படிப்பட்டது, தேவன் எப்படி இனி நமக்குள்ளே இருந்து ஆளுகை செய்ய போகிறான், நடந்தவை என்ன, இயேசு கிறிஸ்துடைய மகிமையிலே இனி நடப்பது என்ன என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி நான் சொல்லுங்க. இயேசுவே, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியானவரே, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியானவரே, என்னை சுதந்திரவாளி ஆக்கினீரே உமக்கு நன்றி. சுதந்திரவாளி ஆக்கினீரே, இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவரே, இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவரே, என்னை அரசாளுங்கப்பா, என்னை அரசாளுங்கப்பா. பொற்கிரீடத்தை அணிந்தவரே, பொற்கிரீடத்தை அணிந்தவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருப்பவரே, ரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருப்பவரே, உம்முடைய வஸ்திரத்தை எனக்கு கொடுப்பதற்காக நன்றி. வஸ்திரத்தை எனக்கு கொடுப்பதற்காக நன்றி. உமக்கு முன்பாக முன்பாக என்னுடைய முழங்கால்கள் யாவும் முடங்குவதற்காக நன்றி. முழங்கால்கள் யாவும் முடங்குவதற்காக நன்றி. கையிலே அருவாளை உடையவரே, கையிலே அருவாளை, நியாய தீர்ப்பு செய்வதற்காக நன்றி. நியாய தீர்ப்பு செய்வதற்காக, உம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே, உம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே நீதி விளங்கத்தக்கதாக, நீதி விளங்கத்தக்கதாக உம்முடைய அருகிலே வந்து அமர, உம்முடைய அருகிலே வந்து அமர எனக்கு கிருபை செய்தருளும். கிருபை செய்தருளும். வெண்மையும் சிவப்புமானவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, 10000 பேரில் சிறந்தவரே,
10,000 பேரில் சிறந்தவர், என்னை சிறந்தவளாய் மாற்றினீரே, என்னை சிறந்தவராய் என்னை சிறந்தவனாய் மாற்றினீரே. சிறந்தவளாய் மாற்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. சதா காலங்களிலும் சதா காலம் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீரே. உயிரோடு வைத்து நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து இப்ப ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வேதமே எனக்கு ஆறுதல். இந்த வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ராபர்ட் ஹெக்ஸ் என்ற மனிதன் 1938 இருந்து 2012 வரை வாழ்ந்தார். அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கட்டளை நீ பெற்றிருக்கும் போது அழைப்புக்கு காத்திருப்பதேன்? கட்டளையை நீ பெற்றிருக்கிறாய், இனிமேல் ஆண்டவர் உன்னை அழைக்க மாட்டாரு. நீ ஆல்ரெடி அழைக்கப்பட்டிருக்கிறாய், கட்டளையை கொடுத்துட்டாரு. இன்னும் ஆண்டவர் என்னை அழைக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கட்டளை நீ பெற்றிருக்கும் போது அழைப்புக்கு காத்திருப்பதேன்? இயேசு கிறிஸ்துவை போல இரக்க குணமுள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துவுடைய ஆவியை பெற்று ஜீவனுடையவர்களாய் அவருக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ராபர்ட் மொபட் என்ற தேவ மனிதன், அவர் ஒரு மிஷனரியாய் இருந்தார். அவர் சொல்லுகிறார், ஓ எனக்கு 1000 வாழ்க்கை கொடுக்கப்பட்டாலும் என் அற்பமானது அலட்சியப்படுத்தப்பட்ட மக்களுக்கு அன்பின் இயேசுவை அறிவிப்பது என்று சொன்னார். அவர் வாழ்ந்த காலம் 1795 முதல் 1883 வரை வாழ்ந்தார். அவர்தான் ராபர்ட் மொபட். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு 1000 வாழ்க்கை கொடுக்கப்பட்டாலும் நீங்க எப்படிதான் வாழணும்? அதெல்லாம் அலட்சியமாய் பண்ணிட்டு அன்பர் இயேசுவுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாழ்க்கையோடு நீங்க வாழுங்க. அல்லேலூயா. திரும்பி சொல்லுகிறேன், ஓ எனக்கு 1000 வாழ்க்கை கொடுக்கப்பட்டாலும் என் அர்ப்பணமானது அலட்சியப்படுத்தப்பட்ட மக்களுக்கு அன்பின் இயேசுவை அறிவிப்பதே. அநேக ஜனங்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அறியில்லாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து செத்து போன கடவுளாகவே நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இயேசு கிறிஸ்து யாருனே தெரியல. அவர்கள் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பற்பல பொல்லாத ஆவியோடு அவர்கள் அந்த சேனைகளோடு இருக்கிறார்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுடைய சேனையை நீங்க கொண்டிருக்கிறீங்க. அவரை தூக்கி சுமங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதே உங்களுக்கு பிரதானமான கடமை. சதாகாலம் உயிரோடு இருக்கிற கர்த்தரை நீங்கள் பிரஸ்தாபமாக்குங்கள். இந்த செய்திக்காக மார்கரெட் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் காண்கின்ற தேவன் நித்தமும் என்னை நடத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக ஜெபித்துட்டு திருவிருந்து ஆராதனைக்காகவும் கர்த்தருடைய பந்தியினுடைய காரியங்களுக்காகவும் இப்போ ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்நேரம் வரைக்குமாக கேட்ட சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவையிலே நீர் எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாக சிந்தி அப்படியாக அப்பா எங்களுடைய ஜீவனை அழிவிலிருந்து நீ மீட்டு கொண்டீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய தியாகம் எவ்வளவு பெரியது தகப்பனே. பாவமில்லாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவமான எங்களுக்காக, சாபமான எங்களுக்காக, கீழ்ப்படியாமல் அக்கிரம சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்காக சிலுவை மரணத்தை ருசி பார்த்தீரே தகப்பனே. இதோ பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் நாங்கள் காணவிருக்கிறோமே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ராஜா கத்ததாமே அப்பா, இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவை மரணத்தை நாங்கள் அனுதினமும் அப்பா எங்களுடைய கண்முன் கொண்டு வந்து நாங்கள் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்த வாழ்க்கை வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. கர்த்தராகிய தேவன் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தர் ஆலோசனை தந்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதிங்க, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. ஒன்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் பயபக்தி உள்ளவர்களாக, பாத்திரவான்களாக இந்த திருவிருந்து ஆராதனை பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த எல்லா பாவங்களுக்கும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, எங்களோடு கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு விரோதமாக நாங்கள் ஏதேனும் பாவம் செய்தால் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிங்க தகப்பனே. தகப்பனே அப்பா, உம்முடைய வழியிலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிலை நின்று பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால்